இதுக்குள்ளே தான் நம்ம கடந்து போனோம். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். அதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற நீங்கள் என்றைக்குமே ஒரு சூப்பராக ட்ரிப் பிளான் பண்ணுற, ரொம்பவே கம்மியான டைமில் ஒரு செமையான ட்ரிப்புக்கு நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா, ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தடா. பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து நாங்கள் உள்ளே போகிற இடம். ஸோ கிட்டத்தட்ட அங்கே போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour கிட்ட வந்து ஒரு ஸ்டீப்பில் நாங்கள் ஏற போகிறோம். ஸோ இந்த ட்ரெக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லங்ஸு, உங்களோட லெக்ஸு, உங்களோட ஸ்டாமினா எல்லாமே டெஸ்ட் பண்ண போது. எவ்வளோ பெரிய வால் பாருங்கள். ஒவ்வொரு குரங்கு, அப்பா சாமி, குரங்கு வந்து நம்ம வந்தோம்னா வந்து இன்றைக்கி நம்மளே குரங்கை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன வியூவா தலைவா, நீ மட்டும் ஒரு மனுஷனாக இருந்தால் உனக்கு செம்ம டிப்பி எடுத்து கொடுத்துருப்பேன் நான். கிளியரான தண்ணி, கிளைமேட்டும் எனக்கு செம்மையாக இருக்குது. அங்கே வந்து கல் மேலே தண்ணி பட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து காலேஜ் பாய்ஸு கிறிஸ்மஸ் லீவுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா? நம்ம ஏறி மேலே போயிட்டுருக்கோம். மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டீப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி தனியாக போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. இது எல்லாமே என்னென்னா, கீழே நம்ம ரிவர் பார்த்தோம்ல, ஆறு மாதிரி பார்த்தோம்ல, அங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கான இடம். ஸோ நீங்கள் இப்படி வராமல் அப்படி கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்படி வந்துடலாம். ஸோ மெயின் ரூட் வந்து உங்களுக்கு எது தான், இப்படி போகிறது தான் மெயின் ரூட்டு. நீங்கள் அப்படி ரிவரில் ஆறில் ரசிச்சுட்டு வரலாம் கூட இப்படி வந்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இப்படி வரதுக்கு. இங்கே வந்து ஒரு வாட்டர்ஃபால் போயிட்டுருக்கு. அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. பட் லுக்ஸ் ஸோ குட். இங்கே பாருங்கள், வாவில். இங்கே அப்படியே நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், குளிக்கணும்னா கூட குளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலேயும் எத்தனை பேர் குளிச்சுட்ருக்காங்க இப்படி ஜாலியாக. அப்படியே தண்ணி கீழே கொட்டிட்டு அப்படி போகுது. எங்கள் தண்ணியில் இரிச்சல் அடிச்சிட்ருக்காங்க. ஆண்டி, என்ன ஆண்டி குளிச்சிங்க? பாருங்கள், மேலே இருக்க தண்ணி குதிக்குது, இங்கே தண்ணி கொட்டுது. அண்ட் பாருங்கள் என்ன வியூ, பாருங்கள் என்ன கிளைமேட்டு, எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா காரில் நீங்கள் வந்தீங்கன்னா காருக்கு 300 ரூபா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ வந்து ரொம்பவே ஒரு வர்த்தான பிளேஸ்ன்னு நான் சொல்வேன். நம்ம ஐமேக்ஸு அங்கே இங்கே 400 500 1000 ரூபாலாம் செலவு பண்ணிட்டு வரோம் ஒரு பர்சனுக்காக. ஆனால் இப்படி ஒரு நேச்சரை வந்து நீங்கள் ரசிக்கணும், இப்படி மக்களை ஒரு நல்லா வைப் பண்ணணும்னு சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ் மக்களே. அப்படியே நீங்கள் வந்து லெஃப்டில் திரும்பி பாருங்கள், அந்த குளத்தில் எல்லாமே ஊற்று தண்ணி தான். அது வந்து அவுட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே மக்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அப்புறம் நிறைய பசங்க வந்து கேட்டாங்க இந்த யூடியூப் சேனல்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே பதில் சொல்லிட்டு ஜாலியாக நம்ம பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம் மக்களே. இல்லை நல்லா போயிட்டுருக்கு பாருங்கள் தண்ணிலாம். இந்த தண்ணிலாம் வந்து அங்கேக்கு நம்ம இப்படி ட்ராவல் பண்ணுறோம். தண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து இப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இதோட ஊற்றுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஊற்றுலேருந்து இந்த தண்ணி கொட்டும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஒரு குழியில் போட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மக்கள் இந்த காட்டு செடி கொடியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அழகாக ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறோம் மக்களே. தடா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். எல்லாம் ஜாலியாக கால் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டீஸில் வந்துக்கோங்க. அப்புறம் அங்கே தான் ஒரு நெமி வாங்க. உங்களுக்கு உடம்பு ரீதியாகவும் உங்களுக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. வேறு எப்படி கத்துறாங்க பாருங்கள். ஆனால் வந்து அவங்க வந்து பயமே கிடையாது. வந்து எனக்கு ஜாலிதான். இவங்க வேற உங்க தொல்லை தாங்க முடியல. ஸோ மக்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோவாக போயிட்டுருக்கோம். நம்ம ஜிக்ஸாக ட்ராவல் பண்ணதுனால ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஏரியாஸ் தான் க்ராஸ் பண்ணிட்டு பொறுமையாக வரணும் மக்களே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லாக இருக்கும், ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பெரிய ஹைட்டாக ஏறுற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து பார்த்து பொறுமையாக போவாங்க. ஏன்னா டக்குன்னு லெபக்குன்னு கால் ட்விஸ்ட் ஆகிடும். நான் கொஞ்சம் வயசானவங்க இப்படி விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனால ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம கடந்து போனோம். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு குரங்கு தெரியுது.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன காத்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஸ்லோப்பியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்து இந்த ஹோலை க்ராஸ் பண்ணி நம்ம உள்ளே போனோம். இந்த இடம்லாம் க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பாகுபலி படத்தில் அந்த யாருக்குமே தெரியாத இடத்துலேருந்து வருவாங்கள்ல ரம்யா கிருஷ்ணன், அந்த மாதிரி இருக்குங்க இந்த இடம்லாம். அப்படிதான் இருக்கு. மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும். மக்களே குரங்கு வந்து துரத்திட்டு இருக்காங்க. அங்கேருந்து போயிட்டுருக்கு பாருங்க. ஏன் துரத்துனாங்க, எதுக்கு துரத்துனாங்க தான் தெரியும். என்ன வேலை பண்ணிட்டு வந்துருக்குதோ, ஏதாவது ஒன்று பண்ணியே இருக்குது. நம்ம பண்ணனா கூட இந்த குரங்கு பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குப்பா. ஸோ மக்களே, இந்த பாயிண்ட்டுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் ட்ரெக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ சார்பட்ட பரம்பரை படத்தை சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் ரிங்கு தான்ன்ற மாதிரி நான் வந்து கல் பாதையெல்லாம் விட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் மக்களே. நான் வந்து ஸ்கூலுக்குள்ள ட்ரை பண்ணல, அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக வந்துடும் மேலே, அங்கங்கே வழுக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே பார்த்து எல்லா வியூவை ரசிங்க. நம்ம முன்னாடி பார்த்த குரங்கு வந்து தண்ணி கிட்ட வர முடியல. ஆனால் ஸோ மக்களே, அவ்வளோதான். இன்னைக்கு வேறு லெவலுக்கு வந்து பண்ணியாச்சு. வேற லெவல் ட்ரிப் நமக்கு சூப்பராக. 4:30 மணிக்கு நம்ம வந்து கீழே ரீச் ஆகிட்டோம். ஒரு மணி நேரம் தான் நமக்கு. ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிப்பு. ரொம்ப கல்லும் மீடெல்லாம் கிடையாது, கல் மட்டும் தான் இருக்கும். கல் இருக்கும், அப்புறம் வந்து பெரிய பெரிய கல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பொறுமையாக அங்கே இங்கேன்னு தாவி கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்பவே வர்த்தான ஒரு பிளேஸ் மக்களே. 50 ரூபாக்குள்ளே வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் ஹாட்ஸ் ஆஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் ராஜேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை சேனல். கூடி சீக்கிரம் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.